பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபரும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல முடிவை காண வேண்டும் என தீர்ப்பு கூறியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு பிற்போக்குத்தனமானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர் வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதான் அந்த நீதிபதியுடைய வேலை. நீதிபதி அந்த வரம்பை தாண்டி வேறு விஷயங்களுக்குள் செல்கிறார். குற்றவாளியாக இருப்பவர் தான் செய்த குற்றம் உணர்ந்து அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க தயார் நிலையில் இல்லாத பட்சத்தில் இது போன்ற விஷயங்களில் மீடியேஷன் செய்வது என்பது, சமரசம் செய்வது என்பது ஒட்டுமொத்தத்தில் தவறு. 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு பாலியல் பலாத்காரம் என்பது மேண்டேட்ரி ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் காம்பவுண்டபிள் ஒஃபென்ஸு, காக்னிசபிள் ஒஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு வழக்கில் வந்து மீடியேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லுவது வந்து சரியானதாக நான் பார்க்கவில்லை. 7 வருடங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த கொடிக்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் தனது 15 வயதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட மோகனுக்கு கடலூர் மகிழா நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மோகன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் இந்த உத்தரவு குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளனர் வழக்கறிஞர்கள். அப்பீலில் வந்து பெயிலில் வந்து நீங்கள் வந்து மீடியேஷனுக்கு போங்கன்னு சொல்லக்கூடியது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாதது. ஏற்கனவே 2013 உச்சநீதிமன்றம் ரொம்ப திட்டத்தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற பாலியல் பலாத்காரம் இல்லை பாலியல் வன்முறை குற்றங்கள் வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு வந்தால் கூட சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கவும் மறுக்கவும் நீதிமன்றத்திற்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட நபரும் குற்றவாளியும் சமரச தீர்வு மையத்தை நாட உத்தரவிடுவது என்பது சமுதாயத்தை பின்னோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒன்று என்றும் இதுபோன்ற தீர்ப்பு தொடர் தவறுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் கூறுகின்றனர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே இப்படிப்பட்ட தீர்ப்பு என்பது மிக மிக பின்னோக்கி பாய்கிற தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இது பிற்போக்குத்தனமான தீர்ப்பு. ஏனென்றால் எந்த ஒரு ரேப் விக்டிமுமே வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஏற்கனவே இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தியிலே கூட இந்த மாதிரியான பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணானவள் எப்படி வந்து என்னை ரேப் பண்ணவங்க கிட்ட நான் போய் சமரசம் பேசுவது என்று கேட்டிருக்கிறார். நீதிமன்றம் என்பது இந்திய அரசியல் சாசனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதனுடைய பண்புகளையும் ஜனநாயகத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு மன்றம். ஆனால் நீதியரசர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது சாதி பஞ்சாயத்து கொடுத்த தீர்ப்பு போன்று இருக்கிறது. கிராமப்புறத்தில் இது போன்று ஒரு பாலியல் வன்புணர்ச்சி நடந்தால் அந்த குற்றவாளிக்கு நீ அந்த பொண்ணோடு வாழ வேண்டும் என்றுதான் தீர்ப்பு கொடுப்பார்கள். அந்த தீர்ப்புக்கும் இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த நிலையில் தன் குழந்தையின் எதிர்காலத்தை கருதி குற்றம் சாட்டப்பட்ட நபர் குழந்தையின் பெயரில் சொத்தை எழுதி வைத்தால் அந்த செயலில் ஈடுபட்ட நபரை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண். யாரும் பார்க்குற நிலைமையும் இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இருக்கவளையுமே எனக்கு நான் வீட்டில் ஆதரவு வேறு யாரும் கிடையாது. அண்ணன் தனியாக இருக்கவளையும் என்னை பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நினச்சுன்னா என்னை பார்த்துக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு வர வைப்பது என் வீட்டை போகணும்னு சொன்னால் நாங்கள் போய் தான் ஆகணும். நாங்கள் எங்கன்னு போய் நாங்கள் தங்குறது. சமரச பேச்சுவார்த்தை என்ற விஷயத்திற்கே அப்பாற்பட்ட இந்த பாலியல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய தீர்ப்பு என்ற கருத்தை ஒரே குரலாக முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.